தொழிலாளர் கட்சியினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்த ரணசிங்க பிரேமதாச முதலாக கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டதுடன் சில தினங்களுக்கு பின்னர் பிரதி மேயராக நியமிக்கப்பட்டார். 1965 ஆண்டு அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அன்றிலிருந்து உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக, பிரதமராக மற்றும் நாட்டின் 2வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாகவும் செயற்பட்டார். நாட்டின் வீட்டுப் புரட்சியை ஏற்படுத்தி கம்முதாவ ஜெயசவிய பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குதல், புடவை கைத்தொழில் திட்டம் போன்ற மக்கள் சேவைகளை ரணசிங்க பிரேமதாச முன்னெடுத்தார். அவரது 22வது நினைவு தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. His Worship the Mayor of Colombo, A.J.M. Muzamil, will be garlanding the statue now of the paid by the President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Mr. Maithripala Sirisena, followed by the Honourable Prime Minister, Honourable Ranil Wickremesinghe, and members of the family who will pay floral tributes. பிரச்சனைகள் தம்மை நோக்கி வரும் வரையில் காத்திருக்காது அந்த இடங்களுக்கு சென்று தீர்வை பெற்றுக் கொடுக்கும் தலைவரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச. அவரிடம் காணப்பட்ட நீண்டகால அரசியல் அனுபவங்கள் கொழும்பு முதல் நாட்டின் நாலாபாகமும் கிராமங்கள் தோறும் வியாபித்திருந்தன. ஜனாதிபதி ஒருவர் கலந்து கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என ஹேமா பிரேமதாஸ் என்னிடம் கூறினார். இந்த முதலாவது சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏராளம் உள்ளன. உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயங்களும் உள்ளன. இதன் காரணமாக இந்த நட்பெயருக்குள் அடங்கியுள்ள பெருமளவான அனுபவங்களிலிருந்து நாம் எமது எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இனவாதம், பயங்கரவாதம் ஆகிய இரண்டிற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் இனவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினாலேயே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இனவாதத்தை நிறுத்துவதற்கு செயற்பட்டார். LTTE-இனரால் அவர் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வெள்ளை கொடிகளை பறக்கவிட்டனர். தற்போது அவர் முன்னெடுத்த திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். இந்த நாட்டின் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களை இணைத்து தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றார். இது நாட்டின் மக்களை ஒன்றிணைக்காமல் நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாக்காது எம்மால் பயணிக்க முடியாது. இராணுவத்தினருக்கு தேவையற்ற காணிகளை மீள தமிழ் மக்களுக்கு வழங்குவதாக இராணுவத்தினர் எமக்கு தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையின் ஊடாக இந்த நாட்டின் பிரதான பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் செயற்படுவோம். சர்வ கட்சி நிர்வாகம் ஒன்று எனது தந்தையின் கனவாக இருந்தது எனக்கு நினைவிருக்கின்றது. சர்வ கட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்காக சிறிமாவோ பண்டாரநாயக்கவுடன் கைகோர்ப்பதற்கு எனது தந்தை முயற்சித்தார். எனினும் அந்த முயற்சி பல்வேறு காரணங்கள் காரணமாக வெற்றி அளிக்கவில்லை. அவர் பிரார்த்தித்த சர்வ கட்சி அரசாங்கம், சர்வ கட்சி யுகம் தற்போது எமது நாட்டில் உருவாகியுள்ளது. නමුත් ඒ උත්සාහයන් විවිධ හේතුන් නිසා ව්‍යර්ථ වුණා. එතුමා ප්‍රාර්ථනා කරපු ඒ සර්වපාක්ෂික රජය, ඒ සර්වපාක්ෂික යුගය අද අපි අපේ රටේ බිහි කරලා තිබෙනවා.